Hi students, welcome to my channel Education Corner. நம்ம இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1ல ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஃபங்க்ஷன்ஸில் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 8 வரையும் பார்த்தாச்சு. இன்றைக்கி ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு டெஃபினேஷன் பார்க்கலாம் வாங்க. Let us define a function. ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, இங்கே வந்து ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம், கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே, between யார் யாருக்கு இடையிலனா பாய் அண்ட் கேர்ள். ஓகேவா, ஏற்கனவே ஃப்ரெண்டுங்கிற ஒரு கண்டிஷனை அப்ளை பண்ணி நம்ம வந்து ரிலேஷனுக்கு வந்து நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம். ஓகேவா, இப்போ கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற கண்டிஷனை அப்ளை பண்ணோன்னா இதில் வந்து எக்ஸ்ன்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம். நம்ம எக்ஸ் செட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க, பாய்ஸ் இருப்பாங்க, B1 B2 B3. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒய் செட்டில் வந்து கேர்ள்ஸில் வந்து நம்ம 4 கேர்ள்ஸ் எடுத்துக்குவோம், G1 G2 G3 G4. ஓகேவா, இவங்களாம் இருக்காங்க. இதுக்கு ஏரோ டயக்ராம் நம்ம மேப்பிங் வரையணும். ஓகேவா, 2 எலிப்ஸ் மாதிரி நீல வட்டம் போட்டுக்கணும் ஏரோ டயக்ராமுக்கு. ஓகேவா, இது எக்ஸ், இது ஒய். இங்கே யாரெல்லாம் இருக்கா, B1 B2 B3 G1 G2 G3 G4. இப்போ B1ஓட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து G1, B2ஓட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து G2, B3ஓட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து G4. ஓகேவா, இது வந்து நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஒரே ஒரு யூனிக் எலமெண்ட்டோட மட்டும் மேப் ஆகிருப்பாங்க. ஓகேவா, செட் ஏ ஃபஸ்ட்டு செட்லேருந்து செகண்ட் செட்டுக்கு வந்து ஒருத்தர் மட்டும் மேப் ஆகிருப்பாங்க. அதான் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் சில ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணுறப்ப. ஓகே, இப்போ செட் பில்டர் ஃபார்ம் பார்க்கலாம் வாங்க. ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு, ஃபங்க்ஷனுக்கு எப்படி ரைட் பண்ணலாம், கர்லி ப்ராக்கெட் போட்டு B, G. ஓகேவா, இவங்க தான் செட்டுக்குள்ளே இருக்காங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ், சச் தட் ஜியோட மேப் ஆகணும். எப்படின்னா கேர்ள் ஃப்ரெண்டு, ஒரு கண்டிஷன் வந்து கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. ஓகே, இதில் வந்து யாரோட மேப் ஆவாங்க, B belongs to ஏ செட் கிளாஸ். நம்ம வந்து இங்கே எக்ஸுன்னு செட் எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸுன்னு நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. B belongs to எக்ஸ் செட்டுலேருந்து G belongs to ஒய் செட்டுக்கு மேப் ஆவாங்க. என்ன கண்டிஷன், ஒரு ஸ்ட்ரிக்ட்லி கண்டிஷன் அப்ளை பண்ணோன்னா, கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணோன்னா நமக்கு அதுதான் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன்னா என்னென்னா, ஃபங்க்ஷன்னா ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். என்ன கண்டிஷன், ஸ்ட்ரிக்டாக ஒரு கண்டிஷன். ஓகேவா, ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் ஒன்று அப்ளை பண்ணால் அந்த கண்டிஷன் வந்து எப்படி இருக்கலாம்னா, எனி ஈக்குவேஷன் எனி எக்ஸ்பிரஷன் எனி எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கலாம், இல்லை எனி மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். எனி மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கலாம். ஓகேவா, அப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது தான் ஃபங்க்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்குது, நம்ம இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்து ரோஸ்டர் ஃபார்ம் எப்படி ரைட் பண்ணுவோம், ரோஸ்டர் ஃபார்ம் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு கர்ல் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி அப்படி நம்ம எடுத்து எழுதுவோமா ஒவ்வொரு பேரையும், அதான் ஃபங்க்ஷன், அது ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகே, B1 G1 கூட மேப் ஆனாங்க, B2 G2 கூட மேப் ஆனாங்க, B3 வந்து G4 கூட மேப் ஆனாங்க.
ஓகே, இதுதான் ஃபங்க்ஷனுக்கு ரோஸ்டட் ஃபார்ம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கான செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டட் ஃபார்ம் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ டெஃபினேஷன், ஓகேவா? டெஃபினேஷன் வந்து புக்கில் கொடுத்துருக்க டெஃபினேஷனை பாருங்கள். A relation F between two non-empty setsக்கு இடையில் ஒரு ரிலேஷன் இருக்குது, x and y is called a function. அதை ஃபங்க்ஷன்னு நம்ம டிஃபைன் பண்ணோன்னா from x to y ரெண்டு செட்டுக்கு இடையில் if for each ஒவ்வொரு எலமெண்ட் எக்ஸும் belongs to capital Xல இருக்கும், there exists only one y belongs to capital Y, ஒன்லி ஒன்று கூட மட்டும்தான் மேப் ஆகிருக்கும். அந்த கண்டிஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம், ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சச் தட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எஃப், அதான் ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்கிறோம். தட் இஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு, அது எப்படி செட் பில்டர் ஃபார்மில் ரைட் பண்ணுவோம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எக்ஸ் கமா ஒய், நம்ம கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்னு எடுத்துருந்தோம் ரெண்டு செட்டு. எக்ஸ் கமா ஒய் ஃபார் ஆல், அது என்ன கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டுன்னு எடுத்து அப்ளை பண்ணியிருந்தோம் ரெண்டு செட்டுக்கு நடுவில், ஓகேவா? அது எனி அதர் மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன், இது ஃபார்மேட்டாக இருக்கலாம், எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கலாம், மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், எனி ஈக்குவேஷனாக இருக்கலாம், ஓகேவா? அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணோன்னா ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸில், அந்த எக்ஸ்லேருந்து ஒரு எலமெண்ட்டுக்கு தான் மேப் ஆகிருக்கும் ஒயில், ஓகேவா? ஒய் பிலாங்ஸ் டு ஒய்க்கு. இதை தான் செட் பில்டர் ஃபார்ம்னு நம்ம சொல்லுவோம். a function f from x to y is written as, அந்த ஃபங்க்ஷனை எப்படி ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னா f such that x tends to y, இந்த மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணுவாங்க, ரைட் பண்ணுவாங்க, ஓகே? எழுதுகிறப்ப கம்பேரிங் த டெஃபினேஷன்ஸ் ஆஃப் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன், ரெண்டு இப்போ ரிலேஷனோடதையும் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனையும் கம்பேர் பண்ணால் நமக்கு என்ன தெரியுது? we see that every function is a relation, ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ரிலேஷன்னா thus functions are subsets of relation, ரிலேஷனோட சப்செட் தான் ஃபங்க்ஷன், ரிலேஷனோட சப்செட் தான் ஃபங்க்ஷன் அண்ட் ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ஓகேவா? கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட் தான் ரிலேஷன். இதை எப்படி டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பெரிய பெரிய சர்க்கிள் வரைஞ்சாச்சு, அதுக்கடுத்து ஒரு சர்க்கிள், அதுக்கடுத்து ஒரு சர்க்கிள், ஓகேவா? கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட் தான் ரிலேஷன், ரிலேஷனுக்குள்ளே தான் ஃபங்க்ஷன் இருக்கும், ஓகேவா? ரிலேஷனோட சப்செட் தான் ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் இதை எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஊரில் வந்து பாய் கேர்ளுங்கிறவங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து பேரா எடுத்து எழுதிடுவீங்க, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு பாய் ஒரு கேர்ள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ராடக்டை எடுத்து எழுதுறது தான் நமக்கு என்னென்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு, பேரா எடுத்து எழுதுறது, ஓகேவா? அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு ரிலேஷன் இருப்பாங்க, நம்ம அத்தை பையனாவோ இல்லை அக்கா முறையாவோ, அந்த பொண்ணு வந்து அம்மா முறையாவோ, எனி அதர் ரிலேஷனாக இருப்பாங்க அதுக்குள்ளே, ஓகேவா? அந்த ரிலேஷனுக்குள்ளே யாரையாவது ஒருத்தரை சூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு கேர்ள் ஒரு பாயை சூஸ் பண்ணி தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து வைப்போமே, ஓகேவா? நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட் தான் ரிலேஷன், ரிலேஷனோட சப்செட் தான் ஃபங்க்ஷன், ஓகேவா? இப்போ ஒரு கல்யாணத்துக்கு நம்ம எல்லா பாய் கேர்ள் எல்லாரையுமே நம்ம கூப்பிடுவோம், அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு ரிலேஷனாக இருப்பாங்க. அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்குள்ளே தான் ரிலேஷன் இருப்பாங்க, பேரா எடுத்தோன்னா. அந்த ரிலேஷனுக்குள்ளே தான் ஒரு பாய் ஒரு கேர்ளை வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணி அவங்களுக்கு மேரேஜ் ஆகவோ இல்லை ஏதாவது ஒரு இதை பேர் பண்ணி நம்ம வந்து எனி அதர் ஃபங்க்ஷன், இல்லை பேர் சுட்டு விழா, இல்லை பேபி ஷவர், இந்த மாதிரி இல்லை வந்து மேரேஜ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஃபங்க்ஷன். கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட் ரிலேஷன், ரிலேஷனோட சப்செட் ஃபங்க்ஷன், ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபங்க்ஷன் எஃப் கேன் பி தாட் அஸ் எ மெக்கானிசம், ஒரு எந்திரமாக கருதுனா, ஓகேவா? ஆர் டிவைஸ், ஏதாவது ஒரு மிஷினாக இயந்திரமாக கருதுனோன்னா விச் கிவ்ஸ் எ யூனிக் அவுட்புட் எஃப் ஆஃப் எக்ஸ் டு எவ்ரி இன்புட் எக்ஸ், ஓகேவா? நம்ம ஏதாவது அந்த மிஷினுக்குள்ளே ஒரு இன்புட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அரிசியை போட்டோன்னா அது அரிசி மாவாக மட்டும்தான் கிடைக்கும் நமக்கு, ஓகேவா? அது மாதிரி விச் கிவ்ஸ் எ யூனிக் அவுட்புட் எஃப் ஆஃப் எக்ஸ், ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரு அவுட்புட் தான் கிடைக்கும், யூனிக்காக கிடைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ். அந்த அவுட்புட்டை வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு ரைட் பண்ணலாம் நம்ம, ஓகேவா? ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு ரைட் பண்ணலாம். எ ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எ மேப்பிங் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்,
ஒரு சார்பை வந்து எப்படி நம்ம சொல்லலாம்னா ஃபங்க்ஷனை மேப் பண்ணுறது, தொடர்பு படுத்துறது, இல்லைனா உருமாற்றம். ஓகேவா? எக்ஸுக்கு f(x)ங்கிற ஒரு வேல்யூ கிடைக்குது, உருமாற்றம்னு சொல்லலாம். ஓகேவா? நம்ம பார்த்தோம் இல்லையா ஏரோ டயக்ராமில், b1ங்கிறவங்க g1 கூட மேப் பண்ணாங்க, b2 g2 கூட, b3 g4 கூட மேப் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணோம். என்னென்னா கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற கண்டிஷன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது, 1 x வேல்யூ will have only unique y வேல்யூ கிடைக்குது. இதுதான் கண்டிஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன். இதுதான் கண்டிஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன். என்னென்னா ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூக்கும் ஒரு யூனிக் வேல்யூ தான் கிடைக்குது. கண்டிஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன் என்ன, 1 எக்ஸ் வேல்யூ will have only unique y வேல்யூ. ஓகேவா? அதான் டெஃபினேஷனில் சொல்லியிருப்பாங்க. there exists only one y belongs to y. ஓகே, அதான் கண்டிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். நம்ம 2 செட் எடுத்துக்கிறோம். a is equal to 18, 25, 49. b is equal to 3, 5, 7, 8. ஓகேவா? எடுத்தாச்சு. 2 செட்டு நம்ம எடுத்துட்டோம். இதில் a cross b நம்ம பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, a cross bங்கிறப்ப நம்ம ஈஸியாக வந்து பண்ணலாம் பாருங்களேன். ab இப்போ 18, 25, 49. இங்கே என்னென்னலாம் இருக்காங்க, பியில் வந்து 3, 5, 7, 8லாம் இருக்காங்க. ஓகேவா? நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் 18,3, 18,5, 18,7, 18,8, 25,3, 25,5, 25,7, 25,8, 49,3, 49,5, 49,7, 49,8, 49,8. ஓகேவா? நம்ம எப்படியும் ரைட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஈஸியாக இருக்கும். நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் நிறையா பேர் இருக்கப்ப நம்ம எழுதலாயான்னு யோசிக்க தேவையில்ல. இப்போ மொத்தம் நமக்கு 3 இங்கே இருக்குது, என் ஆஃப் ஏ, பி வந்து என் ஆஃப் பி வந்து 4 இருக்குது. 3 4s are 12 கிடைக்குமா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு. அப்போ வந்து 12 பேர்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள், 12 நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன, 18,3, 18,5 ஆர்டர் பேர்ஸ்லாம் ரைட் பண்ணுறோம். 18,7, 18,8. ஓகேவா? இதோட இந்த டேபிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து 25,3, 25,5, 25,7, 25,8. இவங்கள தொடர்ந்து வேறு என்ன ஆர்டர் பேர் நம்ம ரைட் பண்ணோம், 49,3, 49,5, 49,7, 49,8. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஆர்டர் பேர் ரைட் பண்ணியாச்சு ஏ கிராஸ் பிக்கு. இப்போ என்னென்னா இதில் வந்து ஆரிஷ் ரிலேஷன் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஆரிஷ் ரிலேஷன் டிஃபைன் அஸ், அந்த ரிலேஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இஸ் த ஸ்கொயர் ஆஃப்,
என்ன கண்டிஷன்னா ஒரு கேஷுவல் கண்டிஷன். இஸ் த ஸ்கொயர் ஆஃப்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு இதில் ஸ்கொயர் ஆஃப் என்ன கிடைக்கிது, 18ஓட 5ஓட ஸ்கொயர் தான் 25. மற்ற எதோட ஸ்கொயரும் நமக்கு வந்து வரல. 3ஓட ஸ்கொயர் வந்து 9 இல்லை, 5ஓட ஸ்கொயர் வந்து இங்கே இல்லை, 7ஓட ஸ்கொயரும் இல்லை, 8ஓட ஸ்கொயர்னால் 64 இல்லை, 3ஓட ஸ்கொயர்னால் 9, 5ஓட ஸ்கொயர் 25. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 25,5 ரிலேஷன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரும், 8 இதுவும் கிடையாது, ஸ்கொயர் ஆஃப் கிடையாது, இதுவும் ஸ்கொயர் ஆஃப் கிடையாது, இதுவும் ஸ்கொயர் ஆஃப் கிடையாது, இதுதான் 7ஓட ஸ்கொயர் தான் 49. அப்போ 49,7 இதோட ஸ்கொயர் இது கிடையாது, 8 8s are 64 வரும். ஓகேவா? அப்போ இவங்க 2 பேரும் தான் நம்ம ஒரு ரிலேஷன் வச்சோன்னா, ஸ்கொயர் ஆஃப்னு வச்சோன்னா கிடைக்கிற ரிலேஷன், ஒரு கண்டிஷன் வச்சோன்னா அது கிடைக்கிற ரிலேஷன் வந்து இதுதான். ஓகேவா? இந்த செட் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபங்க்ஷன் வந்து எஃப் இஸ் டிஃபைன்ட் as எஃப்பை டிஃபைன் பண்ணுறோம் எப்படின்னா, ஒரு கண்டிஷன் வைக்கிறோம், இஸ் எ மல்டிபிள் ஆஃப்னு நம்ம பண்ணோன்னா தென் நமக்கு என்ன கிடைக்கும், ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃபைன் as இஸ் எ மல்டிபிள் ஆஃப்னு ஒரு கண்டிஷன் ஸ்ட்ரிக்ட்லி கண்டிஷன் அப்ளை பண்ணோன்னா தென் நமக்கு எஃப் எப்படி கிடைக்கும், எஃப் ஈக்குவல் டு மல்டிபிள் ஆஃப்னு கிடைக்கணுமா. இது 3,18 வந்து மல்டிபிள் தான், 1 3 is 3, 6 3s are 18. அப்போ இவங்க 2 பேரும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. அதுக்கடுத்து 5உம் 18உம் மல்டிபிள்ஸ் கிடையாது. ஓகேவா? 5உம் 18உம் மல்டிபிள்ஸ் கிடையாது. 3 1 3 is 3, 6 3s are 18. அப்போ இவங்க 2 பேரும் மல்டிபிள்ஸ். ஓகேவா? அப்போ 3யும் 18உம் வரும். 18,5 கிடையாது, 18,7ம் கிடையாது, மல்டிபிள்ஸ் ஆஃப் கிடையாது. 8ஓட மல்டிபிளில் வந்து 18உம் வராது, 3ஓட மல்டிபிளில் வந்து 25உம் வராது, 5ஓட மல்டிபிளில் 25 வரும். 1 5 is 5, 5 5s are 25. ஸோ 25,5 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 25,7 வராது, 25,8ம் வராது, 49,3யும் வராது, 49,5ம் வராது, 49,7ம் வராது, 49,7 வரும். சாரி, 1 7 is 7, 7 7s are 49. ஓகேவா? அப்போ இவங்களும் ஃபங்க்ஷன்ஸில் தான் வருவாங்க. 49,7 வருவாங்க, 49,8 வர மாட்டாங்க. ஓகேவா? அப்போ இவங்கெல்லாம் தான் மல்டிபிள்ஸ் ஆஃப். ஸோ ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஈக்குவல் டு 18,3, 25,5, 49,7. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஈச் எலமெண்ட் of A is paired with a unique element from B. ஓகேவா? கரெக்டாக மேப் ஆகிருக்காங்க பாருங்கள். செட் ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் பியில் உள்ள ஒரு யூனிக் எலமெண்ட்டுக்கு வந்து மேப் ஆகிருக்கணும். எல்லா எலமெண்ட்டும் மேப் ஆகிட்டாங்க பாருங்கள். 18,3, 25,5, 49,7 ஒரு யூனிக் எலமெண்ட்டோட மேப் ஆகிருக்காங்க. ஓகேவா? இது ஃபங்க்ஷன். அதே இவங்களும் தானே மேப் ஆகிருக்காங்க, இவங்க ஏன் ஃபங்க்ஷன் இல்லைன்னா, இங்கே வந்து ஏல வந்து ஒரு எலமெண்ட் வந்து மிச்சம் இருக்குது, 25ம் 49 மட்டும்தான் மேப் ஆகிருக்காங்க. ஓகேவா? 18ங்கிறவங்க இருக்காங்க மேப் ஆகாமல். ஃபங்க்ஷனை பொறுத்தவரையும் ஏங்கிற செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் பிங்கிற செட்டில் உள்ள ஒரு யூனிக் எலமெண்ட்டோட கட்டாயம் மேப் ஆகிருக்கணும் ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணால். தட் இஸ் எ ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இதுக்கு வந்து ரிலேஷனுக்கு வந்து ஆர் இஸ் த ரிலேஷன் இஸ் த ஸ்கொயர் ஆஃப்னு பார்த்தோமா. நான் சொன்னதை தான் ஏரோ டயக்ராம் மூலிமா போட்டு காட்ட போகிறேன். ஓகேவா? இவங்க செட் ஏல உள்ளவங்க, எலிப்ஸ் போட்டாச்சு, நீல வட்டம். பிங்கிற செட்டில் உள்ளவங்க 18 25 49 3 5 7 8. ஓகேவா? இப்போ ஆருக்கு வந்து ரிலேஷனுக்கு யாரெல்லாம் மேப் ஆகிருந்தாங்க, 25 5 மேப் ஆகிருந்தாங்க, அப்புறம் 49 7 மேப் ஆகிருந்தாங்க, பேலன்ஸ் எலமெண்ட் 18 இருந்தாங்க. அப்போ இது ஒரு ரிலேஷன் தான்.
ஓகே, இதே ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன பண்ணோம், எஃப் இஸ் த கண்டிஷன் வந்து என்ன பண்ணோம், எஃப் இஸ் த ஃபங்க்ஷன் இஸ் எ மல்டிபிள் ஆஃப்னு எடுத்துடணும். அப்படி எடுக்கிறப்ப கண்டிஷன் அப்ளை பண்ணுறப்ப 18, 25, 49 செட் ஏ. ஓகே, செட் பி. செட் பியில் வந்து 3, 5, 7, 9. 18ங்கிறவங்க 3யோட மேப் ஆனாங்க இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணல. 25ங்கிறவங்க 5ஓட மேப் ஆகிட்டாங்க. 49ங்கிறவங்க 7ஓட மேப் ஆகிட்டாங்க. ஓகேவா? அப்போ இது வந்து ஃபங்க்ஷன். ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் பியில் உள்ள ஒரு யூனிக் எலமெண்ட்டோட மேப் ஆகிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் எ ஃபங்க்ஷன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இடையில உள்ள டவுட் வந்து கிளியராக இருக்கும், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சேனலுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.